நெல்லையில் நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற ஆணி பெருந்திருவிழா தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் மிக பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலில் மாதந்தோறும் விழாக்கள் நடைபெறுவது வழக்கம். இதில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆணி பெருந்திருவிழா மிக பிரசித்தி பெற்றதாகும். அதன்படி இந்த ஆண்டிற்கான ஆணி பெருந்திருவிழா கடந்த 30ஆம் தேதி தொடங்கி கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி ஒவ்வொரு நாளும் காலை மாலை இரு வேளைகளிலும் சுவாமி அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தனர். இவ்விழாவின் சிகர நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, அமைச்சர் சேகர் பாபு ஆகியோர் வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நமச்சிவாய முழக்கங்கள் விண்ணதிர முழங்கியபடி வடம் பிடித்து தேர் இழுத்தனர். 4 மாட வீதிகளில் வலம் வந்த தேர் நிலையை அடைந்தது. இதனை பின்தொடர்ந்து அம்மன் தேரும் 4 மாட வீதிகளில் வலம் வந்தது. பாதுகாப்பு பணியில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டனர்.